மாலை வணக்கம். இன்று மாலை மொழி தமிழ் என்று முடிவாகிவிட்டது. தமிழிலேயே பேசலாம் என்பதுதான் நமக்கு வந்திருக்கிற ஒரு கருத்தாக. ஏன்னா பேசிட்டு இருந்தோம், ரெண்டுலேயும் பேசலாமா, எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வந்திருப்பாங்க. பட் தமிழகத்தில் தமிழ் தெரிந்த ஆடியன்ஸ் கிட்ட தமிழை பேசுறது தான் நியாயம் என்பது என்னுடைய தலைமையான கருத்து. அப்படித்தான் நம்ம காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் மொழியை பிரச்சனையாக்குறது நம்ம வேலை கிடையாது, அது டெல்லி வேலை. நம்ம வேலை வந்து எல்லா மொழிகளையும் இணைக்கிறது நம்ம வேலை. அதனால அதெல்லாம் மீடியா அவங்க பார்த்து போட்டுப்பாங்க. தட்ஸ் ஓகே. ஐ மீன் நம்ம ப்ரெஸ்ல இருந்து போட்டுப்பாங்க. பட் ஐயா வி கேன் மிக்ஸ் அப். மொழி நமக்கு எதிரி கிடையாது, மொழி திணிப்பு நமக்கு எதிரி. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அவருடைய பாரம்பரியம் இருக்குது, அதுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. வாட் டு யூ ஃபீல்? ஷுட் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ்? நீங்கள் கருத்து சொல்லுங்கள். கன்னடா குட் ஐடியா, நல்லாம்மா. அது பிரின்ஸுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அவர் கன்னடா சொல்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே மரபுகளில் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருக்கோம், இப்போ மொழியில் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டோம். இப்போ உள்ளடக்கத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது யூஜிசி பிரச்சனை என்று மட்டும் நான் பார்க்கல. யூஜிசி ஒரு அமைப்பு, ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிற அமைப்பு. நீண்ட காலமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல தலைவர்களையும் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. எங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் யூஜிசி பற்றி எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க என்னெல்லாம் அநியாயம் பண்ணிருக்காங்கிறது ஒரு நீண்ட பட்டியல் வச்சுருக்கிறோம். பட் இப்போது ஏதோ யூஜிசி தலைவர்களுக்கு திடீரென்று ஒரு ஞானம் ஏற்பட்டு அவங்க வந்து இந்த சட்டங்களை கொண்டிருக்காங்க, இந்த டிராஃப்ட் நகல் கைட்லைன்ஸ் கொண்டிருக்காங்கன்னா நாங்கள் யாருமே நினைக்கல இங்கே இருக்கிறவங்க. இது ஒன்றிய அரசினுடைய கார்ப்பரேட் ஹிந்துத்துவ அஜெண்டாவினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதுதான் நான் இந்த பார்க்குற நிலைப்பாடு. அதாவது அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் பொழுதே இந்த விவாதங்கள், மத்திய மாநில உறவுகள் பற்றிய விவாதங்கள் இன்றைக்கு மிக சரியாக நம்ம வந்து மாநிலங்கள் ஒன்றியம் என்று சொல்கிறோம். நம்ம சாசனமே எப்படி துவங்குதுன்னு சொன்னால் இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுது. இந்தியாவுக்கு பிரைமசி இல்லை, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு. அதுக்கு தலைகீழாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது நாட்டு நடப்புகள். குறிப்பாக முன்பு இருந்த ஆட்சிகளிலும் இந்த மையப்படுத்துகின்ற நோக்கு ஒரு கொள்கைகள் இருந்தன. ஆனால் இது மிக தீவிரமாக ஒன்றிய அரசு கையிலே எல்லா அதிகாரங்களையும் குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக நிகழக்கூடிய பாஜக RSS அமைப்பினுடைய செயல்பாடுகள் உறுதியாக இருக்கிறாங்க. அதை பேரை சொல்லி கூப்பிடுறதுல எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. பாஜக RSS தத்துவங்களை அமலாக்குகின்ற அரசுகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்தியாவை ஒரு ஒன்றியமாக தான் பார்க்குறாங்க. பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கின்ற நாளாக பார்க்கல. இது எவ்வளோ பெரிய கொடுமை என்று நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பொருளியல் அறிஞர் மட்டும் அது 1-2 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு உங்கள் மத்தியில் வைக்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 8 கோடிக்கு மேலே இருக்குமா? இந்த 8 கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை தேர்வு பண்ணுறாங்க, எலெக்ஷனில் வாக்களித்து தேர்வு பண்ணுறாங்க. அந்த அரசுக்கு சரக்குகள் சேவைகள் மீது வரி விதிக்கும் உரிமை கிடையாது. ஜிஎஸ்டி அதுன்னு அர்த்தம். ஜிஎஸ்டி வந்து சரக்குகள் மீது சேவைகள் மீது வரி போடும் உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மறுக்கிறது. இது ஒரு பயங்கரமான ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கை அல்லவா? அது தவிர ஜிஎஸ்டியில பல கோளாறுகள் இருக்குது. அது மறைமுக வரி, அது ஏழை மக்களை அதிகமாக தாக்குது. அது வந்து பெரும் கம்பெனிகள் அந்த வரியை சேர்த்து விலையில் ஏற்றிடுவாங்க. சாதாரண மக்களுக்கு அப்படி வாய்ப்புகள்லாம் கிடையாது. இப்படி மக்கள் விரோதமான அம்சங்கள் ஏராளமாக ஜிஎஸ்டியில் இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது, அது ஒரு வலுவான மையப்படுத்தும் நடவடிக்கை. இதை துரதிருஷ்டமாக இந்த அரசும் ஆதரித்தது, முன்பு இருந்த அரசும் அதில் இடம்பெற்ற கட்சிகளும் வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று நம்ம நாசுக்காக அதை சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் இப்போ இருக்கிற சூழலில். பட் யதார்த்தம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போது மேலை நாடுகள் கூட ஜிஎஸ்டி மாதிரி வரிகள் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறான் அதை மாற்றுறதுக்கு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டிருக்கக்கூடிய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் என்பதற்கு பின்னாடி பல ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையில் தொடர்கின்ற போராட்டம் இருக்கிறது. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒன்று ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் நான் முதலே சொன்னேன். இன்னொன்று 2020 வெளிவந்த
ஒன்றிய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. அது என்ன முன்வைத்தது? அதை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், 1 வகுப்பாதத்தை முன்னெடுத்து செல்வது, 2 அதிகாரங்களை மையப்படுத்துவது, 3 அனைத்து உயர்கல்வியும் வணிகப்படுத்துவது, சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன், கார்பரேட்டைசேஷன். இந்த அம்சங்கள் தான் அதில் பிரதானமாக. கமர்ஷியலைசேஷன் இருந்தது. கமர்ஷியலைசேஷன் சொன்னாலே வணிகப்படுத்துறதுனால தனியார் மயமாக்கல் தான் பொருள். அதற்கு பொருள் இங்கே நம்ம இந்த யூஜிசி சுற்றறிக்கையை மட்டும் எதிர்த்து உயர்கல்வி தனியார் மயத்தை ஆதரித்தோம்னா அது ஒரு முரண்பாடு இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்ட் நிலைப்பாடுன்னு சொன்னால், உயர்கல்வியில் லாப வெறி அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதை நாம் எதிர்க்க வேண்டும். அகில இந்திய அளவில் இன்றைக்கு இப்படி ஒரு வலுவான முனைவை ஒன்றிய அரசு எடுக்குதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான கவர்மெண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதான் ரொம்ப அழகாக நம்ம கூட்டு தலைவர் சொன்னார். விவசாயிகள் போராட்டம் என்ன? விவசாயிகள் போராட்டம் துவங்கிய பொழுது அது வெற்றி பெறுன்னு யாராவது நினச்சோமா? நல்ல போராட்டம், நியாயமான போராட்டம், நம்ம ஆதரிக்கணும். நான் உட்பட, என்னை போன்ற ஆக்டிவிஸ்ட் உட்பட அது ஜெயிச்சிடணும்னா நாங்கள் கனவு காணலை. அதான் விவசாயிகள் வெற்றி பெற்று காமிச்சாங்க. 44 உழைப்பாளர் சட்டங்களில் 4 கோடாக குறைக்கணும்னு ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுத்து மிக தீவிரமாக அமலாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இஷ்டப்பட்டு செயல் முடியுதா? அது மாநிலத்துக்கு மாநிலம் உங்களுக்கு விவசாயிகள் போராட்டங்கள், தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடக்குது. அரசுகள் அதை அடக்கி விடலாம்னு கனவு காணலாம். ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லையே. தொடர்ந்து இந்த ஃபைட் நடந்துட்டு தானே இருக்குது. அதில் விவசாயிகள் வெற்றி என்பது இன்றைக்கு மீண்டும் அந்த விவசாயிகள் போராட்டம் நடக்குது. யாராலுமே வெல்ல முடியாத ஒரு பெரிய 56 தலைவர் என்று கருதப்பட்ட மோடியை அவர் நிறைவேற்றி, அவரும் பேக்டோரில் நிறைவேற்றினார். எதிர்கட்சிகளுக்கு எதிர்க்க கருத்து தெரிவிக்க வாய்ப்பளிக்காமல் முடிச்சாங்க. அதை குப்பை தொட்டியில் போட வைத்தது விவசாயிகள் இயக்கம். அதான் இன்னைக்கு மாணவர்களாகட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், உழைப்பாளி மக்களாக இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தொழில் அதிபர்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எந்த அளவுக்கு அரசனுடைய வலிமை அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், 70 மணி நேரம் வேலை செய்யணும், வீட்டில் இருக்காதீங்க என்று அறிவுரை வழங்குற அளவுக்கு இந்தியாவுடைய ஏகபோக முதலாளிகள் இன்றைக்கி முன் வந்துட்டாங்க. இது ஒரு குறியீடு தான். ஏன்னா அது ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு நீங்கள் விட்டுற முடியாது. ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிருக்கு. என்ன வேணால் கார்பரேட்ஸ் பண்ணலாம், அரசு அவங்க அரசு தான் என்ற ஒரு இருமாப்பில் அவங்க செயல்படுறாங்க. ஆக இதை நான் வெறும் யூஜிசி ஏதோ ஒரு 10 அதிகாரிகள் 2 பேர் ஒரு முட்டாள்தனமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்றிய அரசினுடைய கார்ப்பரேட் இந்துத்துவ அரசியலுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சுற்றறிக்கை என்ற ப்ரொவகேஷனை நம்ம பார்க்கணும். இது தகர்க்க முடியும், தகர்த்துடுவோம். எனக்கு ஒன்றும் அதில் சந்தேகமே இல்லை. இது அப்படிலாம் கொண்டு போயிட முடியாது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இப்போ சிக்கல். கூட்டணிக்காரர் அவர் ஒன்றும் வாயை திறக்கலை. ஆனால் கீழே ஜனங்க மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. அவர் நினைக்கிற மாதிரிலாம் அவர் பண்ண முடியாது. மகாராஷ்டிரா எதிர்ப்பு போகிறாங்க நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் குருபீடத்துலேயே எதிர்ப்பு போகிறாங்க நினைக்கிறீங்களா? இந்தியா பூரா எதிர்ப்பு வரும். இந்த சட்டம், இந்த வரைவுக்கு கைட்லைன்ஸ், நெறிமுறை வரைவு கட்டாயமாக எதிர்ப்பு வரும். அதனால் என்னென்ன வகையில் அது மாநிலங்கள் உரிமைகளை பறிக்குது என்பதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும்ன துணைவேந்தர் தேர்வு என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அது மிக அழகான கட்டுரையை நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுதியிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு கட்டுரையை அசோக்வர்தன் செட்டி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை படித்து நம்ம பயன்பெறணும். பட் அது பிரதானமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பிரச்சனைகளை மிக தெளிவாக அலசி நமக்கு பல படிப்பினைகள் அளிக்கிறது. அதுக்கு பின்னாடி அரசுடைய கொள்கை சட்டகம் என்ன, இது எப்படி தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ஆகியவை உள்ளடக்கிய ஒரு நவீன தாராளமய கொள்கையினுடைய வெளிப்பாடு என்பதையும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. அதிலும் குறிப்பாக ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் நவீன தாராளமய கொள்கை என்பது அனைத்து முதலாளிகளுக்குமாக இருந்திருக்கலாம். இப்போ அது குறிப்பாக இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்குமாக தான் பிரதானமாக செயல்படுது என்று ஒரு முக்கியமான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அதனால தான் எல்லா கல்வி நிலையங்களையும் மையப்படுத்தணும், அதிகாரங்களை மையப்படுத்தணும், மையத்திலேருந்து முடிவுகள் எடுக்கணும். நீங்கள் ஒரு கிராமத்தில் கல்விக் கொள்கை டிராஃப்ட் எடுத்து பாருங்கள். எல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கணும். 4 வருஷம் ஆயிடுச்சேன். ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் கிராமத்துக்குள்ளே இருந்தால் ஜனங்க படிக்க முடியும், ஏழைகள் படிக்க முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ் எல்கேஜியிலிருந்து
+2 வரைக்கும் ஒரே வளாகத்தில் நாங்கள் வைப்போம். எப்படி போக முடியும் குழந்தைங்க? 10 மைல் 20 மைல் 50 மைல் போக முடியுமா? பெண்கள் போக முடியுமா? தலித்துகளால் போக முடியுமா? அப்போ இது தற்செயலான நிகழ்வே அல்ல. கல்வியை பெரும்பகுதி மக்களுக்கு எட்டாக்கணி ஆக்க வேண்டும் என்ற ஆளுமர்க்க சிந்தனை தான் இதில் இருக்குது. அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சோகால் ஸ்கில் நம்ம சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸை அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. பட் பெரும்பகுதி உழைப்பாளி மக்களுக்கு கல்வி பெருமளவுக்கு தேவையில்லை என்ற சிந்தனையும் அரசில் வலிமை கிடைக்குது. அது அவங்களுடைய தத்துவத்திலே இருக்குல்ல, இந்துத்துவ தத்துவத்திலேயே சிலர் தான் கல்விக்கு தகுதியானவர்கள், மற்றவங்களாம் இல்லை என்பதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இதுக்குள்ளார இருக்குது என்பதை நான் வலியுறுத்துவது. நிறைய மற்ற தோழர்கள் பேச இருக்கிறாங்க. பட் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரும்போது இந்த அமைப்பில் நாம் பின்பற்றுகின்ற முதலாளித்துவ வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து மையமாக்கும் போக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லா துறைகளிலும் தவிர்க்கவே முடியாது. ஒரு அகில இந்திய சந்தை, எல்லா நாடு பூரா ஒரே விதிகள், உலகமயத்தை என்ன சொல்கிறோமோ அதுதான் இந்திய பெருமளாளிக்கும் பொருந்தும். இப்போ அது இந்தியாவை தாண்டி உலகம் பூரா போனங்கிற கருத்தும் வருது. மறுபக்கம் அந்த உலகமயமாக்கல் அடிபட்டு நிற்குது இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி அவங்க சொன்ன கிளைம் பண்ணதெல்லாம் 1991 சோவியத் யூனியன் வீழ்ந்த பொழுது அவங்கெல்லாம் கொக்கரித்தாங்க, உலகமே மாறி போச்சு, இனிமேல் நாம தான். இப்போ அதெல்லாம் உடனே நிற்குதில்லை இன்றைக்கி. அவங்களாம் ஒரு பிரசிடெண்ட்டை தேர்வு செய்ய முடியலையே, ஆனாலப்பட்ட அமெரிக்காலேயே அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஆள் எல்லாத்தையும் கீழ்ச்சி போடுறான்றான். ஒரு 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 கிரைசிஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அன்எம்ப்ளாய்மெண்ட் மேசிவாக எல்லா ஊர்களையும் இருக்குது. இன்ஃப்ளேஷன் இப்போ எங்கள் அக்கா பையன் அமெரிக்காவில் இருக்கார், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ். நீங்கள் வந்திருக்காரு, அவர் சொல்கிறாரு இன்ஃப்ளேஷன் எங்களால் தாங்கவே முடியலைங்கிறார் யூஎஸில். அப்படின்னா ஒரு குளோபலாக உலக முதலாளித்துவம் சந்திக்கின்ற கிரைசிஸின் பின்புலத்தில் இந்திய நாட்டுக்குள்ளேயும் பெருமுதலாளிகளுடைய அதிகாரத்துக்கான பசி ஆதிக்கம் என்பது ஒன்றிய அரசினுடைய அது ஒன்றிய அரசு அதுக்கு ஒரு வாகனமாக அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள ஆட்சி நடத்துவதற்கு ஒரு தக்க சகாவாக ஒன்றிய அரசை சார்ந்த கட்சிகள் பார்க்குது. இந்த சூழலில் தான் நம்முடைய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும். நிச்சயமாக கூட்டத்தலைவர் சொன்னதெல்லாம் நான் முழுமையாக உடன்படுறேன். கருத்தரங்கள் நடத்துவோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், விவரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். ஆனால் இது யூஜிசி சர்க்குலர் என்று சுருக்க மாட்டோம். ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிரான வலுவான மக்கள் இயக்கமாக இது மலர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.